கண்ணை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வல்லார். என் கடல் படி செய்து கிடப்பது வேண்டாம் ராமகரசர். எல்லோரும் மின் கூட்டுக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியே. பராபரமே என்றால் தாய்மானவர். அன்பும் கருணையும் கலந்து உலகை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. கருணை இல்லாத உள்ளங்கள் கருணை உரையாக வெட்ட உருள்கள். கருணை கொண்டே மனிதனாய் இருப்பது எப்படி என்பதை நான் கூற வந்துள்ளேன். அன்பும் கருணையும் பணம் என்ற ஒன்றாய் கண்ணை மறைக்க சுயலம் கருதி ஓடிக்கொண்டிருக்கிறார் கல்வி உலகத்தில். ஒரு எவ்வளவுதான் கல்வி கற்றிருந்தாலும் உலகத்தோடு இருந்து வாழும் முறையை கல்லாமல் இருந்தால் அதனால் எந்த பயனும் இல்லை என்கிறார் திருவள்ளுவர். இன்றைக்கும் எளியவர்களுக்கும் வலியவர்களுக்கும் உதவும் வகையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உலகம் முழுவதும் செயல்பட்டு வருகிறது. கருணையின் தன்மை, கண்ணியம், நடுநிலை நோக்கு, இணக்க முடிவு, மெய்யறித்தன்மை, பாதுகாப்பு கொள்கை, ஒழுங்கு பிறகு கேள்விக்குட்படுதல் இது போன்றவை ஆகும். கருணையுடன் வாழ்ந்தவர்கள் சிலர். மகாத்மா காந்தி, அன்னை தெரசா, வள்ளலார் இவர்களை போல் தெரியாதவர்கள் பலரும் இருக்கிறார்கள். இவர்களின் அன்னை தெரசா அவர்களை பற்றி ஒரு சிறிய கதை கூற நினைக்கிறேன். ஒரு முறை அநாத குழந்தைகளுக்காக உதவி கேட்ட ஒரு செல்வந்தரிடம் கையேந்தார். அவரோ கையில் எச்சிலே உமிழ்ந்தார். எச்சியை குறைத்து விட்டு எனக்கு வேண்டியதை கொடுத்து விட்டீர்கள், அந்த குழந்தைகளுக்காக அதற்கு கொடுங்க என்று மீண்டும் எழுதினார். அன்னை தெரசாவின் செயலால் வருத்தமுற்ற அந்த செல்வந்தர் மன்னிப்பு கேட்டார். பின்பு அந்த குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செய்தார். இவ்வாறாக நாம் பகுத்தறிவு கொண்டு கல்வி ஒன்றையும் கொண்டு புனிதனாகும். இறுதியாக வெற்றி பெற்றானால் ஆனந்தமாக இருப்பதே மிகப்பெரிய வெற்றி. வாருங்கள் கருணையால் முன்னேறுவோம். மதிய உணவு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்மள யாருடைய குழந்தைகள்? கடவுளுடைய குழந்தைகள். ஏழைக்கு இறங்குகிறவன் என்ன பண்றான்? கடவுளுக்கு மற்றால் அழிப்பத்தி தீர்த்த வந்தொருவன் பெற்றான் பொருள். இப்படி யார் சொல்லியிருக்கிறார்? ஏழைகளின் கடம்பத்தை எவரோட போக்குகிறாரோ அவரே பிற்காலம் சேர்த்து வைக்கிற பெரிய சொத்து அப்படி சொல்லியிருக்காரு. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியா, இரு நாளைக்கு 7 என்றால் 7ஆய், ஒரு நாளும் என்னவரை இடமைக்கு என் வயிறை உன்னோடு வாழ்தல் இருக்குன்னு யார் சொல்லியிருக்காரு? ஆம்பையார். ஒரு நாள் உணவு ஒளிந்து பண்ண என்ன பண்ணாது? ஒளிந்து சாப்பிடும் சொல்லிட்டு நம்மளால 2 நாள் உணவு என்ன பண்ண முடியாது? சாப்பிட வயதுக்கான போராட்டம் தான். பசியும் ஏற்றுக்கொள்ளாது, பசியுமே ஏற்றுக்கொள்ளாது. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல கருணை ரொம்ப மிக கடினமான ஒரு விஷயங்களை கடந்துதான் இன்னைக்கு கருணை அப்படிங்கிற விஷயமே ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, காலேஜ் கல்லூரிகள் எல்லாம் இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட் அப்படிங்கிறது முன்னாலெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அதை கம்பல்சரியா இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இல்லங்கள்ல சரி, முதியோர்கள் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் அவங்க சர்வீஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கணும் அப்படிங்கறது இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு கருணை அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருக்கு. கருணையுடன் முன்னேறுதலை பற்றி யோகேஸ்வரத்துல வரிகளை ரொம்ப அருமையா சொல்லலாம். அதை கேட்கலாமா?